அன்பு தேவ பிள்ளைகளே, ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யோபுவினுடைய நலன் விரும்பியாக இருந்த எலிகு என்பவர் யோபுவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், யோபு 36:16 அதிலே வாசிக்கும் போது, அவர் அதாவது தேவன் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். இன்றைக்கு நீர் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நீர் காணப்படுகிறீர். இப்படிப்பட்ட சூழ்நிலை உமக்கு தொடராது. நம்முடைய தேவன் உம்மை இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். பொதுவாக இந்த நெருக்கம் என்பது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை கொடுக்காவிட்டாலும் சூழ்நிலைகள் வரும்போது தேவன் அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8வது அதிகாரத்தில், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொடுக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார். பிசாசன் அந்த நெருக்கத்தை கொடுக்கிறதனுடைய நோக்கமே, எகிப்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கணும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நெருக்கம். அவர்களை சிறுமைப்படுத்தணும். இங்கே ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிற யோபுவையும் பிசாசு நெருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் கடந்து போகும்போது தான் எலிகு சொல்லுகிறார், உம்மை கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கொண்டு போய் வைப்பார் என்று சொல்லி. நெருக்கம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது. நம்ம தவறான முடிவை எடுக்கணுங்கிறதுக்காக தான் பிசாசு இப்படிப்பட்ட நெருக்கத்தை தருகிறான். தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அது பிசாசுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் உள்ள நம்பிக்கையின் நிமித்தம் அவர் பிசாசுக்கு எடுக்கிற சேலஞ்ச் அது. நீ வேணா என் பிள்ளைகளை நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போ, ஆனா என் பிள்ளைகள் ஒருபோதும் ஒடுங்கி போக மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்கள் விசுவாசத்திலோ என் மேல் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலோ அவர்கள் என் மேல் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலோ அவர்கள் எந்த விதத்திலும் ஒடுங்க மாட்டாங்க, குறுகி போக மாட்டாங்க, குறைந்து போக மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். அப்ப ஒடுக்கப்படுகிற நேரத்தில், நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒடுங்காம நாம் காத்துக்கொள்வோமே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு விசாலத்துல கொண்டு போய் அவர் வைப்பார். யோபுவை கர்த்தர் அப்படிதான் வைத்தார். ஆகையினால நெருக்கப்படும் போது தாவீதை போல தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்துடக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட முடிவுகளை எல்லாம் எடுக்க மாட்டோம் என்கிற நம்பிக்கையில தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நீங்க மாத்திரம் அந்த நெருக்கத்திலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒடுங்காம உங்களை காத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பின்பு தேவன் கொடுக்கிற விசாலம்
அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமானதா இருக்கும். ஆகையினால் நெருக்கம் என்பது தற்காலிகமானது. அதற்கு பின்பு தேவன் கொடுக்க போகிற விசாலமான ஆசீர்வாதம் என்பது அது நீடித்த நாட்களாக நம்மை தொடரக்கூடியது. ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நெருக்கத்திலே ஒடுங்கி போவோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் நான் ஒடுங்காமலே என்னை விசாலத்துக்கு கொண்டு போவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. யோபு அப்படிதான் இருந்தான். கர்த்தர் அவனை விசாலத்திலே கொண்டு போய் வைத்தார். உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுவினுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில போல உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில கடந்து போகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். நீங்க அவர்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகளில உங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் ஒடுங்கி போகக்கூடாது. எலிகு அது யோபுவுக்கு சொன்ன வார்த்தை என்று எண்ணாமல் நெருக்கத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இது கர்த்தர் எலிகுவின் மூலமாய் எனக்கு கொடுத்த வார்த்தை என்பதை உணர்ந்து அவர்கள் இந்த நெருக்கத்திலும் ஒடுங்கி போகாத விசுவாசத்தோடு ஆண்டவரே விசாலமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தங்களுக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.